பொண்ணுக்கிட்ட சோறு ஆக்கி வைமா, காணாங்கத்தான் கருவோடு போட்டு கூடவே கத்திரிக்காவும் போட்டு குழம்பு வைமான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். அது என்ன பண்ணி வச்சுக்குதோ தெரில. இதில் வேற நம்ம கட்டிங் போட்டுன்னு வந்துக்கிறோம். டாக்டர், இதுனா வியாபாரம் ஆச்சா? வரும், என் முகராசிக்கு வரும். வரும். வடக்கு பக்கமாக இந்த வண்டை வண்டியாக வரும். ஏய், வடக்கு பக்கமாக உட்காந்தாக்க வண்டை வண்டையாக வரும்னு எனக்கும் தெரியும். அதனால தான் தெற்கு பக்கமாக உட்காந்துருக்கேன். என்னம்மா சோறு கறி ஆகாத இங்கே வந்து உட்காந்துக்கிறா? வீட்டுல ஒரு ஆழ கரிசி கிடையாது, எப்படி சோறு ஆகுது, நான் எப்படி குழம்பு வைக்கிறேன்? கடன் வாங்கி கட்டிங் போட்டுன்னு வந்தோம். இது சொன்ன சூழ்நிலையோ அந்த கட்டிங் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? அம்மா என்னம்மா சொல்கிற நீ? ஆயா கரிசி வீட்டில் கிடையாதா? நீயே போய் அரிசி பண்ணிய பாரு. ஏம்மா இதை முன்கூட்டியே சொல்ல வேணாம் என்கிட்ட. நான் ஏதாவது ஒன்று பண்ணி 25 கிலோ மூட்டை 4 மூட்டை எடுத்தாந்து அரிப்பேன். முதல்ல ஒரு மூட்டை எடுத்துன்னு வா, அப்புறம் 4 மூட்டை எடுத்துருவேன். நம்மளே ஓவர்டேக் பண்ண. ஏம்மா இது பாரு, இப்போ போகிறோம், அரிசி எடுக்கிறோம், வீட்டில் தந்து வைக்கிறோம். போதுமா? எழுந்துரு. ஐயோ, பெரிய ரோதனையா போச்சு போவாங்கிட்ட. எங்க திருட போறோமா? அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கிட்டவா சொல்கிறேன். என்ன? காதை குடி சொல்கிறேன். இப்போ அந்த டாக்டர் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஆட்டியை போடுறோம், அரிசி மூட்டையை தந்து வீட்டில் போடுறோம். ஓகே வா போகலாம். ஐயோ, யாருன்னா பாத்துருவாங்களா என்னன்னு தெரியலையே. டாக்டர் டாக்டர் தோன் நின்னுக்கிறாரு டாக்டர். அம்மா கண்ணு தெரிதா இல்லையா? இந்த கருப்பா உருண்டையா உட்காந்துக்கிறாரு பாரு, இவர் தான் டாக்டர். நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர். உட்காருமா உட்காருமா. டாக்டர் டாய் காத்து கருப்பு. டாக்டர்னா திரும்பியே பார்க்க மாட்டேன். நீலாம் ஒரு டாக்டரா பெருமை அடிச்சுக்கிற. கேளு அவங்ககிட்ட என்ன வியாதின்னு. ஏம்மா உன் பேர் என்னம்மா? ஆமா படிக்க வந்துக்கிறாங்க பாரு. பேரு என்னம்மா? ஸ்கேல் எத்தந்தியா, பென்சில் எத்தந்தியா, லப்பர் வச்சுக்கிறியான்னு கேளு. என்ன வியாதின்னு கேளியா? ஹேய், நான் டாக்டரா நீ டாக்டரா? நீ தான் டாக்டர், நீ தான் டாக்டர். கேளு கேளு. என் பேரு குமாரி. இது கன்னியாகுமரியா? டாக்டர் நான் கன்னிகுமாரி இல்ல, கல்யாணான குமாரி. எனக்கு 7 பசங்க இருக்குது. எனக்கு 7 பசங்கன்னா இருக்கட்டும், இல்லை 70 பசங்கன்னா இருக்கட்டும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வந்த பிரச்சனை என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா இவர்கிட்ட சொல்லுங்க. சொம்பு எடுத்துன்னு வந்து ஆலமரத்து அடியில் வச்சு தீர்ப்பு சொல்றாரு. வந்ததை சொல்லியா என்ன பிரச்சனை கேளு டாக்டர். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இவன் தான் எனக்கு முதல் பிரச்சனையா இருக்கான். வாயை முட்டுறா கட்டையா. அம்மா அது கிடக்கட்டும். இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? டாக்டர் எனக்கு பார் டாக்டர் மீச வளர்த்துனாட்ட. நல்லா கருகருன்னு அழகாதானமா இருக்கு. அவன் மீச வரல, முடி வளரலன்னு சொல்லி ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு நல்லா தானமா இருக்கு. யோ அது பொம்பளையா? ஆமா நானும் நம்பல, இப்ப நம்புறேன். அம்மா ஒரு 15,000 ரூபாய் கொடுமா, நான் பக்காவா கிளீன் பண்ணிடுறேன். டாக்டர் 5 ரூபா இருந்தா போதும். ஷேவர் வாங்கினா சரி சரி கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. நீ வீட்டுக்கு போற இப்போ 15,000? அதெல்லாம் நான் தர மாட்டேன். 15,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உன்னை யாரும் குமாரி குமாரிலாம் கூப்பிட மாட்டாங்க. குமாரி குமாருன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவும் மீசி முறுக்கி விட்டு பண்ணினா கொக்கி குமார்னு கூப்பிடுவாங்க. குமார் குமார்னு கூப்பிட்டா எனக்கு அசிங்கமா இருக்கும்பா. கொக்கி குமார்னு கூப்பிட்டா அதை விட அசிங்கமா இருக்கும். என் பசங்க ஏதாவது திட்டுவானுக்கு தான் நீ கேட்ட 5,000. சரிம்மா நீங்க அடுத்த மாசம் வாங்க. அடுத்த மாசையா? அதுங்காட்டி ஒரு அமௌண்ட்டை தேத்தின்னு ஊரை விட்டு ஓடுறோம். அதான் பிளான் பண்றோம். தம்பி என்ன சொல்றான்? அது ஒன்றும் இல்லைம்மா, மருந்து மாத்திரைலாம் வந்து ரெடி பண்ணோம்ல, அது சொல்லிட்டு இருக்காப்ல. வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் எனக்கு மீச தாடி ஆகிறதுக்குள்ள எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க டாக்டர். ஐடியா நீ பாடி ஆகி மண்ணுக்குள்ள போனா கூட அவன் விட மாட்டான். காசெல்லாம் கறந்துருவான். ஏய் வேலை முடிஞ்ச உடனே பேட்டா கேட்பல்ல, அப்போ உனக்கு டாட்டா காட்டு நான் கிளம்பிடுறேன். நான் டாக்டர் நீ இப்போ டாட்டா காட்டு கிளம்புமா. நீ வேற ஏமா என் உயிரை வாங்கிட்டு இருக்க. 5,000க்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு 5,000 ரூபாய் காலி ஆயிடுச்சு. எந்த காலி பண்ணுமா ஃபர்ஸ்ட்? டாக்டர் ரொம்ப நேரம் என்னாதீங்க, காசை கொடுக்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி தான் என் வீட்டு பத்திரத்தை எடுத்து போயிட்டு அடவு கல்ல பத்திரமா வச்சுட்டேன். அதே மாதிரி இதையும் எடுத்து போய் வைக்கிறதுக்கா? நானே வச்சுக்கிறேன். டாக்டர் அது ஒரு பாடி வருது பாருங்க. ஏய் அது பாடி இல்லடா, பாட்டிடா. நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாட்டியாவே போமா இல்ல பாடியா போமா நான் தான் சொல்லுவேன். டாக்டர் 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 என்னம்மா இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுற? டாக்டர் அது இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்குங்க, நான் பேசுறேன். இன்ஸ்டாகிராம்லையா? கிழவியை கூட விட்டு வைக்க மாட்டேன்ல கட்டையா. சரி பட்டுன்னு உட்காருமா, உனக்கு என்ன பார்க்கணும்? என்னதான்பா பார்க்கணும்?
உன்னைய பார்க்க உங்க வீட்டுக்காரர் இருப்பாரு. என்ன வியாதி அதை சொல்லு ஃபர்ஸ்ட். மழையில நான் ரொம்ப நினைவு டாக்டர். மழையில ரொம்ப நனைஞ்சா சளி பிடிக்குமாம்மா? இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். இப்போ எனக்கு பைத்தியமே பிடிக்கும். கம்பெனி இருமா, நான் செக் பண்ணி சொல்றேன். என்ன டாக்டர் மூஞ்சி தொங்க போட்டீங்க? உனக்கு ஆப்ரேஷன் பண்ணா நீ பொழைச்சிப்ப. அதுக்கு முக்கியமா பணம் வேணும். பணம் வச்சிருக்கியா? பணம் இல்லைன்னா பழைக்க முடியாதா? பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ பழிச்சுக்குவ. ஆனால் நீ கொடுக்கலன்னா அந்த நாய் பழிக்க மாட்டான். எப்படிலாம் பணத்துக்கு ஆட்டையை போடுறான் பாரு. அந்த ஊசி எடு. அந்த கீழே குப்பை தொட்டிலிருந்து பொறிக்க சொன்னி அதுவா எடுக்கிறேன். டாக்டர் எனக்கு ஊசெல்லாம் வேணாம். எனக்கு ஊசின்னா பயம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே. சின்ன வயசுல சட்டி கூட தான் நான் போட மாட்டேன், எனக்கு பயம். இப்போ நான் போட்டுக்கல, அந்த மாதிரி தான். நீங்க என்னன்னா சொல்லுங்க டாக்டர், நான் ஊசி போட்டுக்க மாட்டேன் டாக்டர். அதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. அப்பனா நீ 5 கிலோமீட்டர் ஓடணும். யார் கூட டாக்டர்? எப்போ ஓடலான்னு தான் காத்துங்கிறேன். உன்னைய வைத்தியம் பார்த்ததுக்கு நாங்கள் தான் ஊரை விட்டு ஓடணும் போல இருக்கு. தெரிஞ்சு போமா, எதுக்கும் பிடிபட்டு வர மாட்டாங்க. நானும் நல்ல விதமாகவும் சொல்லி பார்த்துட்டேன், கெட்ட விதமாகவும் சொல்லி பார்த்துட்டேன். நீ என்னைக்கு யாருக்கு நல்லது சொல்லிக்கிற? கெட்டத்தான் சொல்லிக்கிற. அங்க பாருப்பா. அட நீ வேற கவனிருமா, நான் தான் தெரிஞ்சிட்டேன்றான். திருப்பி ஒரு ஆயாவை காட்டுறேன் என் கையில. அற வைக்காடு, அங்க பாரு டாக்டர் அங்க எவ்வளவு கூட்டம் நிக்குது. நீ அதை பாருன்னு மொட்டையா சொன்ன உடனே நான் அந்த ஆயாவை தான் பார்த்தேன். பார்க்க உனக்கு அந்த ஆயா தான் கண்ணுக்கு தெரியும். ஆமா, நிறைய கூட்டம் தான் நிக்குது. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு கல்லா கட்டிடும். அவனுக்கு கல்லா கட்டினாதான் அது நமக்கு சொந்தமாகும். அம்மா, நான் தான் திருடன்னு நினைச்சேன். நீ என்னோட பக்கா திருடி ஆகிறியா? இப்பதாமா நீ பேபி பொண்ணுன்னு நிரூபிச்சு இருக்கிற. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, அம்மாவை தான் கேட்கணும். என்ன ஊசி எடுக்க போனோன்னா இன்னும் ஆளை காணும். சார் நான் சார் இல்லை, டாக்டர். உட்காருங்க. நீ சொல்லி உட்கார எனக்கு அவசியம் கிடையாது. கால் வச்சு நானே உட்காந்துப்பேன். இப்போ என்னத்த சொல்லிட்டேன்னு இப்படி எரிஞ்செறிஞ்சு விடுறான். வாங்க சார். நான் தான் எப்போ வந்துட்டேன், நீ வான்னு சொல்ற. இப்போ சரியா, விடியா தெரியாத பேசிட்டேன். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்புறம் ஏன் எங்க வந்த? புதுசாக ஹாஸ்பிட்டல் கடின்னு சொன்னாங்களா, என் பொண்ணாடி போய் அடின்னு சொன்னேன். அதான் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இது சுற்றி பார்க்க என்ன செங்கல்பட்டு ஒன்றலான்னு நினச்சியா? இது ஹாஸ்பிட்டல் தான், அரமெண்டல். ஏன் சுத்தி வளைச்சு பேசினுக்கிற? வந்த விஷயத்த சொல்லியா? ஆமாண்டி, மறந்துட்டேன். மாத்திரை சாப்பிட்டு மேலே ஆகுது. ஒரு 1/2 கிலோ கொடுங்களா? இவன் என்ன அடி முட்டாளா இருப்பானா? யோ, இது என்ன மல்லிகை கடை நினச்சியா? இது மருத்துவமனையா? அது கூட தெரியாத முட்டை தெரிஞ்சுதான் கேட்குறேன் சார். நான் மாத்திரை கொடுங்க, கொதிக்க வச்சு குடிக்கணும். யோ, அது கஞ்சி கிடையாதுயா, வைத்தியத்துக்கு போடுற மாத்திரை. தெரியும் எனக்கு. ரொம்ப நாளா மாத்திரை படத்துல இப்போ உடம்புல ஊறுது. இப்போ ஊருதா இல்ல நாறுதாயா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் விடுங்க, எனக்கு 1/2 கிலோ மாத்திரை கொடுங்க. 1/2 கிலோ சார் கேட்டுனே கொடுக்க மாட்டீங்களா சார்? நீங்க அந்த விஷ ஊசி எடுற இன்னைக்கு. என்ன இந்த ஊசி எடுக்க போனவன் ஆளை காணோம்? போனவன் தானா? இப்போ அவன் உஷாரான ஆளு. பிளான் பி இன்னும் ரெடியா இன்னும். டாக்டர் என்ன கை கட்டிக்கிறீங்க? மனசுல இருந்தா போதும் மரியாதை. உட்காரியா? உக்காந்துட்டேன். உனக்கு என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. அந்த பச்சை கலர் மாத்திரை இல்லை, அது கொடுங்க. பச்சை கலர் மாத்திரையா? அது என்ன பச்சை கலர் மாத்திரை? ஏன் மஞ்சள் கலரு சிவப்பு கலர்லாம் சாப்பிட மாட்டியா? யோ, எந்த மாத்திரைன்னு டாக்டர் நான் தான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணோம்? என்ன புதுசாக இருக்கு? டாக்டர், எனக்கு பச்சை கலர்னா ரொம்ப ராசி தெரியுமா? பொட்டி கடையில் போனால் கூட பச்சை கலர் மாத்திரை கொடுன்னு தான் கேட்பேன். ஏன், நான் பல்லு வளர்க்குற குச்சி கூட பச்சை கலர் தான். நான் எப்பவுமே பச்சை கலர் டீ தான் சாப்பிடுவேன். பச்சை கலரு டீயா? என்னடா சொல்ல வர? என்ன டாக்டர், ஒரு டாக்டரா நின்று இது கூட தெரியல உனக்கு? கிரீன் டீ. ஓ பாத்தியாமா, நான் பேசின பேச்சுக்கு டாக்டர் மெர்சல் ஆயிட்டான். பேசுன டாக்டர் கண்டுபிடிச்சிடுவான். பிளான் பி. என்ன பச்சை கலர் மாத்திரை கேட்டு பச்சை கிளி மாதிரி ஆயிட்டான்? ஏமா என்னாச்சு? டாக்டர் அப்பப்பா அவருக்கு வலிப்பு வந்துருது. இதுக்கு தாம்மா சொல்றது, டாக்டர் என்ன ரிசிப்ட்ல எழுதியிருக்காங்களோ அந்த மாத்திரை தான் சாப்பிடணும். தலை வலிக்குதுன்னு பெட்டிக்கல்ல ஒரு மாத்திரையை வாங்கி போடுறது, சொரம் அடிக்குதுன்னு டீ கடையில் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு டீயை குடிக்கிறது, இப்படிலாம் பண்ணாக்க கண்ட நோய் தான் வரும்.
எங்க அப்பாவை காப்பாத்துங்க டாக்டர். ஆ? நான் என்னம்மா பண்றது? நான் டாக்டர் இது கூட தெரியாம இருக்கிறீங்க. வலி பண்ணா இரும்பு போட்டு எடுத்து கையில கொடுங்க டாக்டர். ஏம்மா இது இரும்பெட்டி இல்லையம்மா. அது எங்களுக்கு தெரியும் டாக்டர். புடிப்பா பாப்பா ஓடுப்பா ஓடியப்பா ஓடியப்பா. என்ன சிரிச்சிங்க ஒரு 2 லூசுங்க வந்துச்சுங்க, இரும்பு பெட்டி அடிச்சு பிளாஸ்டிக் பெட்டிக்கு தூக்கிட்டு ஓடுதுங்க. ஏய் அரை மென்டல், அதில் தாண்டா பணம் இருந்தது. ஆமாங்க. ஐயோ என்ன காதை கொஞ்சம் கூட்டி சொல்கிறேன். டாக்டர் திலீம் பார்த்தியான்னு பார்த்தேன். நீ சொல்கிறத பார்த்தா அவங்களே சந்தேகம் வந்துடும் பொழுது. நான் தான் டாக்டர்ன்ற டாக்டர்னு அவங்களே சொல்லுவாங்க. டாக்டர் 2 ஐட்டம் கூப்பிட்றேன். டாக்டர் திரும்பாதீங்க, 2 ஐட்டம் கூப்பிட்றான். இவர்கிட்ட சொல்லுங்க, சொம்பு வச்சு ஆலமரத்தில் வச்சு தீர்ப்பே சொல்லிடுவாரு. நான் சொல்லணுமா? டாக்டர் அதுக்கப்புறம் ஒரு பாடி வருது. ஹேய், அது பாடி இல்லடா, பாட்டிடா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது